தமிழ்நாட்டு செஸ் வீரர் குகேஷுக்கு விளையாட்டுத்துறையின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 17 பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரியார் விருது ஹாக்கி பயிற்சியாளர் சந்தீப் சங்வான், பாரா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை தீபாலி தேஷ்பாண்டே உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ், துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஏழை குடும்பத்தில் பிறந்த தன்னை பேட்மிண்டன் விளையாட முடியும் என்று ஊக்கமளித்த தனது தந்தைக்கு அர்ஜுனா விருதை சமர்ப்பிப்பதாக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாரா பேட்மிண்டன் விளையாட்டு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு இந்திய விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாமக்கல்லில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர், எந்த தனியார் பயிற்சி மையங்களிலும் சேராமல் அரசு மைதானத்தில் பயிற்சி பெற்று சாதித்ததாக குறிப்பிட்டார். சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பிரைவேட் கிளப்க்கோ அகாடமிக்கோ ப்ராக்டிஸ் பண்ணல, முழுக்க கவர்மெண்ட் SJP ஸ்டேடியம்ல ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இந்த மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னோட அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியோட பொண்ணு குடிசை வீட்டில் பிறந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டை சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் என்னை மெடல் அடிக்க வச்சு இந்த இடத்துல அச்சீவ் பண்ண வச்சிருக்காரு. நான் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த அவார்டை நான் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். தனது தந்தையின் உத்வேகத்தால் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடிந்ததாகவும் துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாடு அரசு அளித்த நிதி பேருதவியாக இருந்ததாக அர்ஜுனா விருது பெற இருக்கும் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இப்போ ரீசெண்டாக CM சாரும் ட்வீட் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து அது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இது எல்லா காரணமாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தனக்கு அர்ஜுனா விருது அளிக்கப்பட்டுள்ளது 2028 பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல ஊக்கமளிக்கும் என்றும் மனிஷா கூறியுள்ளார். இதேபோல் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள மற்றொரு பாரா வீராங்கனையான நித்யஸ்ரீ சுமதி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக பாரா அத்லீட்ஸ்க்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமையாக இருப்பதாகவும் நித்யஸ்ரீ குறிப்பிட்டார். கோவையில் கேஸ் சிலிண்டர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவையில் கேஸ் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் வாயு கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோவைக்கு LPG கேஸ் ஏற்றிக்கொண்டு 18 டன் எடை கொண்ட டேங்கர் லாரி வந்தது. கோவை கணபதி பகுதியில் உள்ள குடோனுக்கு சென்று கொண்டிருந்த போது உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் டேங்கரில் இருந்து வெளியான வாயுவை தண்ணீர் ஊற்றி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் வாயு கசிவு குறித்து தீயணைப்புத்துறை மற்றும் கேஸ் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் சம்பவ இடத்திற்கு சென்ற பொறியாளர்கள் வாயு கசிவு குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அதே சமயம் டேங்கர் லாரியை கிரேன் மூலம் மீட்பதற்கான பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட உள்ளது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்படும் நாளில் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நாள்தோறும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பெறும் வகையில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளைப் போலவே ரொக்கத் தொகையை வழங்க வேண்டுமென அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் வழங்கக் கோரி பாஜக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகை வழங்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை தடையின்றி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பொது விநியோக அங்காடிகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் தொகையை வெட்டாமல் முழு கரும்பையும் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் கூட்டத்தில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதனிடையே பொங்கல் தொகுப்புடன் 2,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்க கோரி பாஜக சார்பில் வழக்கறிஞர் ஏற்காடு ஏ. மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதே நேரம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2023, 2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஸ்கர்ப் டைஃபஸ் நோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்கர்ப் டைஃபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் பரவும் காய்ச்சலாகும். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வந்தது. தற்போது இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கூட பரவி வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, இருமல், நெறிகட்டி கொள்ளுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. காய்ச்சலை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது ஒரு 2 நாள் 3 நாள் சரியா போயிடும். சாதாரண ஃபீவர், தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்சம் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கர்ப்பிணிகள் ஒரு ஃபீவர் இருந்ததுன்னா உடனுக்குடன் ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதருக்கு பரவாது. ஒட்டுண்ணி கடிப்பது மற்றும் ஒட்டுண்ணி கடியால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு நாய்கள், பூனைகளால் மட்டுமே இந்த பாதிப்பு மனிதர்களை தாக்குவதால் அவற்றிலிருந்து விலகி இருந்தாலே இதுபோன்ற பாதிப்பை தவிர்க்கலாம் என மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை செம்மொழி பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை செம்மொழி பூங்காவில் 2025ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதற்காக கோவை, உதகை, கிருஷ்ணகிரி, ஓசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பிறகு மலர் கண்காட்சியை முதல்வர் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். யானை, மயில், பறவை, பட்டாம்பூச்சி உருவங்களில் மலர்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வரை பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச் செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரகுபதி எடப்பாடிக்கு ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேச எந்த கூச்சமும் இருப்பது இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களை புறந்தள்வார்கள் எனவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கூட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். முன்னதாக பேசிய சௌமியா அன்புமணி குற்றவாளிகளை பிடிக்கக்கூட இவ்வளவு காவலர்கள் வராத நிலையில் போராடுபவர்களை பிடிக்க ஏன் வருகிறார்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம் இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாலையில் விடுவிக்கப்பட்டு செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என வேதனை தெரிவித்தார். மேலும் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. இஸ்லாம்பூர் சுற்றுவட்டாரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 2 ஆண்டுகளாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்தது. அவ்வப்போது வெளியேறும் சிறுத்தை கால்நடைகளை தாக்கியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இதனால் அதனை பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் இடத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் வியாழனன்று அதிகாலை வனத்துறை வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை புலி சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை அடர் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விடுவித்தனர். 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பேருந்துகளுக்கு நடுவே சிக்கிய இந்த இளைஞர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது தனியார் பேருந்தை அதே வழித்தடத்தில் சென்ற அரசு பேருந்து முந்துவதற்கு முயன்றது. இதில் எதிர்பாராத விதமாக சாலையில் நடந்து சென்ற பரத் என்ற இளைஞர் 2 பேருந்துகளுக்கும் இடையே சிக்கிக் கொண்டார். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக இளைஞர் காயங்களுடன் உயிர் தப்பினார். அரசு பேருந்து தவறான முறையில் இடதுபுறமாக தனியார் பேருந்தை முந்த முயன்றதால் விபத்து ஏற்பட்டுள்ளது.
விருதுநகரில் பட்டப்பகலில் காவல்துறை அதிகாரியின் மனைவியிடம் இருந்து தங்கச்சங்கிலி பறித்துச் சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் சுரேஷ் என்பவர் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முத்துமாரி என்பவர் தென்றல் நகர் சாலையில் உள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அங்கு ஹெல்மெட் அணிந்தபடி வந்த நபர் ஒருவர் முத்துமாரியின் செயினை பறித்துச் சென்றார். இது தொடர்பாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய இந்த தலைமை காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் தென்கோவனூரைச் சேர்ந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளி மன்னார்குடியிலிருந்து சென்னை செல்லும் ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் பயணித்தார். அப்போது கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் 3 பேர் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். ஆனால் அந்த பெட்டி திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த 3 பேரும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது மீண்டும் அந்த பெட்டியின் கதவை தட்டியுள்ளனர். அப்போது கதவை திறந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளியை 3 பேரில் ஒருவர் சரமாரியாக தாக்கினார். RPF போலீசார் என்று சொல்லியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கூறி கன்னத்திலேயே அறைந்தார். இந்த வீடியோ வெளியான நிலையில் ரயில்வே காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாற்றுத்திறனாளியை தாக்கியவர் நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் என்பது தெரியவந்தது. அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த லாலு பிரசாத்தின் கோரிக்கையை நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சி நிராகரித்துள்ளது. கூட்டணிக்கான கதவுகள் நிதிஷ்குமாருக்காக திறந்தே இருப்பதாக பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் கூறிய நிலையில் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தான் இருப்பதாக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் MP ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் பேட்டி ஒன்றை அளித்தார். அதில் பொதுமக்களுக்காகவும் நிதிஷ்குமாருக்காகவும் தங்கள் கதவு திறந்தே இருக்கிறது என்றார். லாலுவின் எந்த கருத்திற்கு ஆதரவோ எதிர்ப்போ நிதிஷ்குமார் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் லாலுவின் பேச்சு பற்றி கருத்து தெரிவித்த அக்கட்சி MP ராஜீவ் ரஞ்சன் சிங் தங்கள் கட்சியின் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என உறுதிப்படுத்தினார். பீகாரில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் நிதிஷ்குமாரின் JTU கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடருமா இல்லை அந்தர்பல்ட்டி அடித்து மீண்டும் மகா கூட்டணியில் சேருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சிறை கைதிகள் மத்தியில் சாதிய பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க சிறை விதிகளை மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சுகன்யா சாந்தா என்ற பத்திரிகையாளர் இது தொடர்பாக ஆராய்ச்சி நடத்தினார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறை விதிகளை மாற்ற உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சிறைத்துறை DG, IG-க்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதில் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்பதை சிறை நிர்வாகத்தினர் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதி அடிப்படையில் சிறை கைதிகளுக்கு வேலைகள் வழங்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள சாக்கடை அல்லது செப்டிக் டேங்கை சுத்தம் செய்ய கைதிகளை அனுமதிக்க கூடாது என்றும் இந்த உத்தரவுகளை சிறை நிர்வாகத்தினர் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகன்யா சாந்தா நடத்திய ஆராய்ச்சியில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சாதி அடிப்படையில் பாகுபாடு இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் RK பீச்சில் சாகசத்தின் போது ஏற்பட்ட விபத்து காட்சி இது. கடற்படையினர் சாகச நிகழ்ச்சிக்காக ஒத்திகையில் நடத்தப்பட்டன. ஒத்திகையின் ஒரு பகுதியாக நேற்று கடற்படை கமாண்டோக்கள் ஹெலிகாப்டரிலிருந்து குதித்து பாராஷூட் மூலமாக கீழே இறங்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொண்டனர். Seeking an advanced light helicopter as well as fixed wing aircraft like C-130, AN-32 and Dornier. This daring method is used against. அப்போது 2 பாராஷூட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. இதில் 2 கடற்படை கமாண்டோக்கள் கடலில் விழுந்தனர். பிறகு அவர்கள் இருவரும் மீட்பு படகுகள் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆசியாவிலேயே மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக கர்நாடக மாநில பெங்களூரு முதலிடம் பிடித்துள்ளது.
உலகம் முழுவதும் 387 நகரங்களின் போக்குவரத்து நெரிசல் குறித்த விவரங்களை டாம்டாம் என்ற அமைப்பு வெளியிட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டுக்கான ஆசிய பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் இந்தியாவின் பெங்களூரு முதலிடத்திலும் 2ஆம் இடத்தில் புனேவும் உள்ளன. இதற்கடுத்தபடியாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் டெல்லி 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது. வர்த்தக தலைநகர் என்று வர்ணிக்கப்படும் மும்பை இந்த பட்டியலில் 14ஆம் இடத்தில் உள்ளது. பெங்களூரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆண்டுக்கு ஒரு நபருக்கு 132 மணி நேரம் வீணாவதாகவும் அந்த அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது. பெங்களூருவில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வாகனங்கள் சராசரியாக இயக்கப்படுவதாகவும் டாம்டாம் குறியீட்டு அறிக்கை தெரிவிக்கிறது. அதோடு 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சராசரியாக 28 நிமிடங்கள் 10 நொடிகள் தேவைப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. குஜராத்தை உலுக்கிய 450 கோடி ரூபாய் சிட்ஃபண்ட் ஊழல் வழக்கில் கிரிக்கெட் வீரர்கள் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் உட்பட 4 பேருக்கு சம்மன் அனுப்ப மாநில காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட BZ நிதி நிறுவனம் ஆண்டுக்கு 36% லாபம் ஈட்டித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பூபேந்திர சிங் ஜாலா உட்பட 8 பேரை குஜராத் மாநில CID காவல்துறை கைது செய்து விசாரித்தது. அதில் 450 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் கடந்த IPL தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த சுப்மன் கில் 1,95 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததும், சாய் சுதர்ஷன், ராகுல் திவாடியா, மோஹித் சர்மா ஆகியோர் கணிசமான தொகையை முதலீடு செய்திருப்பதும் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் சுப்மன் கில் உட்பட 4 பேருக்கும் சம்மன் அனுப்ப குஜராத் CID திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கிழக்கு தாம்பரத்தில் சாலைகளில் திரியும் மாடுகள் முட்டியதில் 2 காயமடைந்துள்ளனர். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியை மாடு முட்டித் தள்ளிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரகவி தெருவில் வசிக்கும் மூதாட்டி ஜானகி என்பவர் அதே பகுதிகளில் உள்ள வீடுகளில் வேலை செய்து வருகிறார். இவர் கோயிலை சுத்தம் செய்வதற்காக புதன்கிழமை அதிகாலை வீட்டிலிருந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் நின்று கொண்டிருந்த மாடு திடீரென்று மூதாட்டியை முட்டித் தள்ளியது. கீழே விழுந்த மூதாட்டி எழ முடியாமல் கூச்சலிட்டதை கண்ட முதியவர் சோமு வீரப்பன் சிறிய குச்சியை கொண்டு மாட்டை துரத்தினார். மூதாட்டியைப் போல முதியவரையும் விடாமல் மாடு முட்டித் தள்ளியது. இதில் மூதாட்டியின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மருத்துவ செலவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக மூதாட்டி ஜானகி தெரிவித்துள்ளார். புள்ளையும் எதிர்பார்க்க முடியாது, அவனும் கஷ்டப்படுறவன், அவனையும் நான் ஒந்துக்க முடியாது. பொண்ணு முச்சி ரோட்ல இருக்கிறா, அவளும் எல்லாம் வீட்டு வேலைக்கு போறவங்க தான். அவங்களையும் நான் எனக்கு எல்லாம் சேர்ந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போயிடும். 2 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரையும் மாடு முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரே மாடு 15 நபர்களை முட்டித் தள்ளியதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிழக்கு தாம்பரத்தில் கால்நடைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரே ஒரு மாடு முட்டியதில் 15 பேர் காயமடைந்திருப்பதாக கிழக்கு தாம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கால்நடைகள் தொடர்பாக மாநகராட்சிக்கு தகவல் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து மினிமம் ஒரு 15 பேர் முட்டி தள்ளி இருக்குங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். வந்து பிடிச்சாங்க. பட் என்ன ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. பட் ப்ராப்ளம் ஸ்டில் கண்டினியூஸ் இன் அவர் காலனி. மாடு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள இடித்து கீழே தள்ளிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கால் ஃப்ராக்சர் ஆகி. அதேமாரி காலையில் பார்த்தீங்கன்னா மாடு காலையில் 6 மணிக்கு வந்துட்டு இங்கே கோலம் போகிறவங்களெல்லாம் முட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு. உரிமையாளர்கள் தங்களது மாடுகளை சாலைகளில் சுற்றித் திரிய விடாமல் பாதுகாத்திட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 7 அடி உயர முள்படுக்கையில் நின்றவாறு சாமியாடிக்கொண்டு அருள்வாக்கு கூறிய மூதாட்டியை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். லாடனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோயிலில் 48ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான முள்படுக்கையில் அமர்ந்து அருளாசி வழங்கும் வைபவம் நடைபெற்றது. 48 நாட்கள் விரதமிருந்த கோயிலின் நிர்வாகி நாகராணி அம்மையார் உடை முள், இலந்தை முள், கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் ஆன 7 அடி உயர முள்படுக்கையில் சாமியாடியவாறு அருள்வாக்கு வழங்கினார். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் மேளதாளம் முழங்க கும்மியடித்தும் பக்தி பாடல்களை பாடியும் பரவசத்துடன் காணப்பட்டனர்.
உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாவட்ட மக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாமல்லபுரத்தில் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா களை கட்ட தொடங்கிய காட்சிகள்தான் இவை. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி அன்று கடற்கரை கோவில் வளாகத்தில் தொடங்கியது. கடந்த 28ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததை அடுத்து நாட்டிய திருவிழா 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டது. அந்த வகையில் 7 நாட்கள் முடிந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா தொடங்கியது. கிராமிய கலைகள், தமிழ்நாடு, கேரள மாநிலத்தின் தப்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவால் விடுபட்ட நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் அருகே பொங்கல் கரும்பு கொள்முதல் செய்ய வரக்கூடிய அதிகாரிகள் ஒரு லாரி கரும்புக்கு 40 கரும்புகள் இனாமாக கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒரு வண்டி கரும்பு கொடுத்தாக்கா 2 கத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடு, 3 கத்தை ஃப்ரீயாக கொடுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த தடவை எந்த காரணத்தை கூட எந்த காட்டியாவது வாங்கினாக்கா கம்ப்ளீட் விவசாயிகளையும் திரட்டி அந்த கரும்பே போகணும்னா கூட ரோட்டில் மறியல் பண்ணுற அளவுக்கு வந்துடும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமய சங்கிலி பகுதியில் இருந்துதான் அதிக அளவில் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடை வழியாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு அளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கரும்பு 35 ரூபாயாக அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய நிலையிலும் முழு தொகை தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சமய சங்கிலி பகுதியில் கொள்முதல் செய்யப்பட உள்ள கரும்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகள் இனாமாக கரும்புகள் கேட்பதாக விவசாயிகள் முறையிட்டனர். இதுவரை தங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும், அப்படி விவசாயிகள் புகார் தெரிவித்தால் இனாமாக கரும்பு கேட்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பணமும் தரகர்கள்லாம் யாரும் கிடையாது, நேரடியாக உங்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கே வரவு வந்துடும். 500 அரசு பள்ளிகளை தத்துக் கொடுக்க போவதாக குற்றம் சாட்டியதை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறுத்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து முன்னரே விளக்கமளித்திருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அதே நேரம் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை வார்த்தை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டேன். இந்த மாதிரி அரசு பள்ளிகளை தத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக அரசு அமைச்சர் அந்த செய்தி தப்புன்னு மறுத்து இருந்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செய்தியை அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது? ஆகவே இன்னைக்கு நாங்கள் அது மாதிரி செய்யலைன்னு சொல்றாரு. ஓகே, நல்லது, நல்லது, வரவேற்கிறோம். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் சொல்லியிருக்கிறீங்க. 10,000 பள்ளிகள், சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்கள் கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை பேரணி நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கல் பண்டிகைக்கு கட்டாயம் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்றார். போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க, எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசினார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லை. மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம் இவர்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குற்றச் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஆகியோரது நிலைப்பாடுகளை வரவேற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரையில் வெள்ளியன்று நடைபெறும் பேரணியில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகியாக மாறி நீதி கேட்பார்கள் என பாஜகவைச் சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பாஜக நடத்தும் பேரணியில் திமுகவும் பங்கேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பெண்களுடைய பாதுகாப்புக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. ஸோ அதுவும் தாண்டி நான் எல்லாருக்கும் திமுக, அதிமுக, விசிகே, வேற எந்த கட்சி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேரணி பெண்களுக்கான பேரணி. எங்க கூட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேரணியில எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ணகி. தான் 38 ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் குஷ்பு தெரிவித்தார். புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக சார்பில் யார் குரல் கொடுத்தார்கள் என்றும் அவர் வினவினார். இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் பேசி சரி செய்துவிட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனான கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே காரசார வாக்குவாதம் நடந்தது. இளைஞரணியின் தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அது சரியா போச்சு. பேசணும். அப்புறம் அவர் மறுபடியும் இங்கே வந்தார், பேசணும். அவர் ஒன்றும் இல்லை. அன்னைய பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம்தான் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். சென்னையை அடுத்த பனையூர் அலுவலகத்தில் 2வது நாளாக மாவட்ட செயலாளர்களை தனியாக சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். கடந்த வாரம் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மேடையிலேயே வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை பனையூரில் தனி அலுவலகம் தொடங்கியிருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை சந்திக்கலாம் எனவும் அன்புமணி தெரிவித்தார். இதனிடையே அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை, பேசி சமாதானப்படுத்தி விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்தார். இந்நிலையில் பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை தனியாக சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அந்த வகையில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். 2 நாட்களுக்கு முன் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அன்புமணி கருத்து கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பாஜக நிர்வாகிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்தவித நிவாரண உதவிகளும் வழங்கவில்லை என கூறி திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணி ஆகியோர் மீது பாஜகவினர் சேற்றை வாரி வீசினர். இதுகுறித்து திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி விஜயராணி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மனுதாரர் செயல்பட்டதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதே பாணியில் கோவையில் பிரியாணி சாப்பிடச் சென்றவர் உணவிலும் பூச்சி கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது. கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள தனியார் பிரியாணி கடைக்கு சாண்டி என்பவர் பெண் ஒருவருடன் சாப்பிடச் சென்றார். அவர் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் பூச்சி கிடந்ததாக ஹோட்டல் ஊழியர்களிடம் முறையிட்டார். உணவில் பூச்சி கிடந்ததாகவும் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை வெளியிட்டார். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இந்த டைம் இப்ப நீங்க பாக்குற மாதிரி சின்ன பூச்சி ஒண்ணு பிரியாணிலே இருந்துச்சு. பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா பார்த்து சாப்பிடுவீங்க. ஒருவேளை குழந்தைங்க தெரியாம சாப்பிட்டு ஏதாவது ஆயிருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிலையில் கடையின் சார்பில் காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தங்கள் நிறுவன உணவு மீது குற்றச்சாட்டு கூறிய நபர் கடைக்குள் வந்ததில் இருந்து சாப்பிட்டு முடியும் வரையிலான சிசிடிவி காட்சிகளை கடை நிர்வாகம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் பிரியாணியை சாப்பிட்டு முடித்த பிறகு கீழே குனிந்து இருவரும் எதையோ எடுப்பது போலவும் காட்சிகள் பதிவாகின. தங்கள் உணவு மீது புகார் தெரிவிக்கும் நோக்கில் அந்த நபரை உணவில் போட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாகவும் அந்த புகார் மனுவில் ஹோட்டல் தரப்பு குறிப்பிட்டுள்ளது.
கொடைக்கானல் அருகே ஒருவர் கூட நடந்து செல்ல முடியாத தடுமாறி விழக்கூடிய கரடு முரடான பாதையில்தான் உடல்களை இடுகாட்டுக்கு மக்கள் சுமந்து செல்கின்றனர். கொடைக்கானலின் மேல்மலை கிராமங்களில் ஒன்று மன்னவனூர் கிராமம். இந்த ஊராட்சியில் உள்ள கீழானவயல் கிராமத்திற்கு இடுகாடு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளாக போதிய சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை மக்கள் வரப்புகளிலும் தண்ணீர் செல்லக்கூடிய ஓடைகள் வழியாகவும் சுமந்து சென்று அடக்கம் செய்கின்றனர். இந்நிலையில் கிட்டான் என்பவர் உயிரிழந்தார். உறவினர்கள் அவரின் உடலை சுமந்து செல்லும் போது ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்தார். இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்று மன்னவனூர் ஊராட்சிக்கு மக்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து மன்னவனூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது இந்த சாலை அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலையொட்டி சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் வரும் 13ஆம் தேதி தொடங்குகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் 13ஆம் தேதி சென்னை சங்கமம் கலை திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த ஆண்டுக்கான சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை நடத்துவது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாகவும், வரும் 13ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் திடலில் கலை திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, காவடியாட்டம் என பல கலைகளை அரங்கேற்ற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெசன்ட் நகர், திருவான்மியூர் கடற்கரை, இசைக்கல்லூரி வளாகம், கிண்டி கத்திபாரா வளாகம் மற்றும் தியாகராய நகர் நடேசன் பூங்கா, அண்ணாநகர் கோபுர பூங்கா, ராயபுரம் ராபின்சன் பூங்கா, கே நகர் சிவன் பூங்கா உள்ளிட்ட முக்கிய பூங்காக்களிலும் சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விழா நடைபெறும் இடங்களில் பாரம்பரிய உணவு திருவிழாவும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்த இலங்கை தமிழரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் கீழ்புதுப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த விஜயகுமார், புவனேஸ்வரி தம்பதியின் மகன் பிரேம்குமார் கடந்த 31ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தவறி விழுந்து தலையில் பலத்த காயமடைந்தார். அவர் காலாப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் மூளைச்சாவடைந்தார். இதனையடுத்து அவரது இதயம், நுரையீரல், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டன. இப்படிப்பட்ட மாதிரி கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் இது மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம். ஜிஹெச்சில் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஜிஹெச்லேயும் அந்த இன்னொரு கிட்னி இருக்கிறதால ஜிஹெச்லையும் பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பிரேம்குமாரின் உடல் உறுப்புகளின் மூலம் 5 பேர் பயனடைய இருப்பதாக மருத்துவர் முருகேசன் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த வழக்கில் இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சின்னசேலம் வட்டத்திற்குட்பட்ட இளம்பெண் ஒருவர் கணவரை இழந்த நிலையில் தனது 2 பெண் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி இரவு இவரது வீட்டின் அருகே உள்ள சோளக்காட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். சந்தேகத்தின் பேரில் நாகக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் உட்பட 2 இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தனது ஆசைக்கு இணங்குமாறு பலமுறை கெஞ்சி கேட்டும் அதற்கு அந்த பெண் மறுத்ததால் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குமரேசன் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதன்பின் குமரேசன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தொடங்கி திங்கட்கிழமை வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 7-8 தேதிகளில் கடலோர தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் நாளை வரை மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் பள்ளி வேன் சக்கரம் முறிந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். கோவிந்தாபுரத்தில் ஸ்ரீ சாவித்திரி வித்யாசாலா உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. வழக்கம் போல பள்ளி முடிந்து வேனில் மாணவ மாணவிகள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
ஆரம் காலனியில் பள்ளி வேன் சென்றபோது திடீரென வேனின் பின்புறம் உள்ள இடதுபுற சக்கரம் கடன்றது. இதில் 25 அடி வரை அந்த வேன் இழுத்துச் செல்லப்பட்டு சாலையில் நின்றது. இதனால் அச்சமடைந்த மாணவ மாணவிகள் அலறியபடி வேனிலிருந்து வெளியேறினர். இந்த விபத்தின் போது அந்த வழியாக வேறு எந்த வாகனமும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நடிகர் SP சேகருக்கு வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து முகநூலில் அவதூறாக கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் பாஜகவைச் சேர்ந்த நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக விமர்சிக்கப்பட்டதை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த SP சேகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழ் SP சேகர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு சென்னை MP MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நடிகர் SP சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை, 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் SP சேகர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நடிகர் SP சேகருக்கு வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இருப்பினும் SP சேகர் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 3 மாத காலத்திற்கு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த மையத்தின் மூலம் 18 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் வேலை வாய்ப்பு, சுயதொழில் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் அடிமை என்ற நிலையிலிருந்து பெண் அதிகாரம் எனும் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். பெண்கள் கல்வியில் பெறணும் என்பதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமா இன்னைக்கு பெண்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம். பெண்களின் வாழ்வில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் பாஜக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. தற்போது கிளைகள் முதல் மாவட்டங்கள் வரை நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஓரிரு வாரங்களில் அனைத்து மாநிலங்களுக்கும் புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளர்களை அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக மாநில தலைவராக வருவதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதால் மீண்டும் அண்ணாமலையை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வந்துள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருந்தார். டிஜிட்டல் ஆவணங்கள் MP MLA-க்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம் உள்ளதால் அவற்றை வழங்க இயலாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆந்திராவில் சுங்கச்சாவடியில் காவலர்கள் மீது காரை ஏற்றிவிட்டு கஞ்சா கடத்தல் கும்பல் தப்பியோடிய சம்பவத்தின் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் CCTV காட்சிதான் இது. கிருஷ்ணா மாவட்டத்தில் கிருஷ்ணவரத்தில் கார் ஒன்றில் கஞ்சா கடத்தப்படுவதாக அம்மாநில காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கிருஷ்ணவரம் சுற்றுவட்டாரத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் தீவிரமாக இறங்கினர். இந்நிலையில் கிருஷ்ணவரம் சுங்கச்சாவடி அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் சென்ற காரை காவல்துறையினர் மடக்க முயன்றனர். அப்போது காவலர்கள் மீது காரை ஏற்றி அந்த கஞ்சா கடத்தல் கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பியது. மேலும் சுங்கச்சாவடியின் தடுப்புகளை உடைத்தெறிந்து சிட்டாக பறந்தனர்.
கார் மோதிய விபத்தில் காயமடைந்த 2 காவலர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தப்பியோடிய கஞ்சா கடத்தல் கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய சீனியர் வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பவானி தேவிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரளாவில் 35வது தேசிய சீனியர் வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சாப்ரே பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி 12வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார். தனிநபர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தமிழ்நாடு தட்டிச் சென்றது. இந்நிலையில் 12வது முறையாக தங்கம் வென்ற பவானி தேவிக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எலைட் திட்ட வீராங்கனை பவானி தேவி என்பது கூடுதல் சிறப்பு என்றும் உதயநிதி கூறியுள்ளார். திசையெங்கும் வாழ்வீச்சு வாகை சூடி வரக்கூடிய பவானி தேவியின் வெற்றி பயணம் தொடர துணை நிற்போம் என்று உதயநிதி தன்னுடைய வாழ்த்தில் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்து துறவியான சின்மய் கிருஷ்ணதாஸுக்கு பிணை வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. வங்கதேசத்தின் தேசிய கொடியை அவமதித்ததாக வங்கதேசத்தின் இஸ்கான் கோயில் தலைமை ஆன்மீக குருவாக இருக்கும் கிருஷ்ணதாஸ் உள்பட 19 பேர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த நவம்பர் மாதத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சின்மய் கிருஷ்ணதாஸ் தரப்பில் பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு சட்டோகிராம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சின்மய் கிருஷ்ணதாஸுக்காக டக்கா உச்சநீதிமன்றத்தைச் சேர்ந்த 11 வழக்கறிஞர்கள் சட்டோகிராம் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதத்தை முன்வைத்தனர். சுமார் 30 நிமிடங்கள் வாதத்திற்கு பிறகு பிணை தர மறுப்பு தெரிவித்து அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கின் விசாரணையையொட்டி கிருஷ்ணதாஸுக்கு ஆதரவாக இந்துக்கள் அதிக அளவில் நீதிமன்றத்தில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது.